வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா தூதுவளையை பற்றி பார்ப்போம். பாருங்கள், தூதுவளையோட பூ கத்திரிப்பு கலரில் அழகாக இருக்குது. மழை பெய்ய போய் எக்கச்சக்க பூ பூத்துருக்கு. பாருங்கள், கொத்து கொத்தாக அங்கங்கே பூத்துருக்கு. தூதுவளை ரெண்டு அருமையான மூலிகை, சளியை எடுக்கும். இதை கஷாயம் போட்டு குடிக்கலாம். தூதுவளையை நசுக்கி வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா சளியை எடுத்துரும். துவையல் வச்சு சாப்பிட்லாம். துவையலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலையை நல்லா நல்லெண்ணெயில் வதக்கி அது கூட வெங்காயம், பூண்டு, புளி, கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். தூதுவளை துவையல். பாருங்கள், இதில் பழம், அந்த பூ காய் பழம் வைக்கும். அந்த பழத்தை போட்டோம்னா செடி முளைக்கும். பாருங்கள், ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். நல்லா அப்படி படர்ந்து வரும். இதில் முள்கள் இருக்கும். இந்த இலைகளை பறிக்கும்போது கவனமாக பறிக்கணும். குக்கி மாதிரி முள் இருக்கும். ஆனால் வளர்க்குறது ஈஸி தான். பாருங்கள், இந்த இலைகளை அப்படியே ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி அதை வதக்கி துவையல் அரைக்கலாம். இல்லை அப்படியே இடிகளில் இடித்து கஷாயம் போடலாம். அனைவரும் இந்த தூதுவளையை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹேப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.